எந்த குழுவின் ஒட்டோமான் துருக்கியர்களின் எழுச்சிக்கு வழிவகுத்தது? ஏ. பாத்திமிட் கலீபா, ஃபாட்டிமிட் காலிஃபேட். பி. அப்பாசிட் கலீபா, அப்பாசிட் காலிஃபேட். சி. உமையத் கலீபா, உமையாத் காலிஃபேட். டி. செல்ஜுக் துருக்கியர்கள், செல்ஜுக் தோர்க்ஸ். சரியான பதில் டி. செல்ஜுக் துருக்கியர்கள், செல்ஜுக் தோர்க்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மேலி செல்ஜுக் துருக்கியர்களின் பேரரசு சிதைந்த பிறகு அதன் சிறு பகுதிகளிலிருந்து ஒட்டோமான் துருக்கியர்கள் எழுச்சி பெற்றனர். உஸ்மான் ஆய் என்பவரால் இந்த வம்சம் நிறுவப்பட்டு ஒரு பெரிய பேரரசாக வளர்ந்தது. சார்ஜன்ட் கமிஷனின் திட்டத்தால் இலவச மற்றும் கட்டாய கல்விக்காக இலக்கு வைக்கப்பட்ட வயது குழு எது? ஏ. 12 முதல் 16 வரை வயது. பி. 3 முதல் 5 வரை வயது. சி. 17 முதல் 21 வரை வயது. டி. 6 முதல் 11 வரை வயது. சரியான பதில் டி. 6 முதல் 11 வரை வயது. 3. 1944 இல் உருவாக்கப்பட்ட சார்ஜன்ட் கல்வித் திட்டம் 6 முதல் 11 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க பரிந்துரைத்தது. இது இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்குள் முழுமையான கல்வியறிவை எட்ட இலக்கு நிர்ணயித்தது. எகிப்தை கைப்பற்றியவர்கள் என்ன பட்டத்தை ஏற்றுக்கொண்டனர்? ஏ. சுல்தான், சுல்தான். பி. கலீஃபா, காலிஃப். சி. பேரரசர், எம்பரர். டி. அரசன், கிங். சரியான பதில் பி. கலீஃபா, காலிஃப். 1. எகிப்தை கைப்பற்றிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தங்களை இறைத்தூதரின் பிரதிநிதிகளாக கருதி கலீஃபா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டனர். இது மத மற்றும் அரசியல் அதிகாரத்தை ஒருங்கே குறிக்கும் உயரிய பட்டமாகும். ஐரோப்பாவில் பட்டுப் பாதையின் மேற்கு முனையில் காட்டப்பட்டுள்ள நகரம் எது? ஏ. அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியா. பி. ஏதென்ஸ், ஆதென்ஸ். சி. ரோம், ரோம். டி. கான்ஸ்டாண்டினோப்பிள், கன்ஸ்டான்டினோப்பிள். சரியான பதில் சி. ரோம், ரோம். சரியான விடை சி. சோகஸ்மேலி பண்டைய பட்டு பாதை சீனாவிலிருந்து தொடங்கி ஆசியாவை கடந்து ஐரோப்பாவின் ரோம் நகரில் முடிவடைந்தது. ரோம் நகரம் சீன பட்டுக்கான மிகப்பெரிய சந்தையாக திகழ்ந்தது. ஏ. அலெக்சாண்ட்ரியா என்பது எகிப்தில் உள்ள ஒரு முக்கிய துறைமுக நகரம். மருத்துவம் மற்றும் கணிதம் போன்ற பாடங்களில் அரேபியர்கள் எந்த நாட்டிலிருந்து அதிகம் கற்றுக்கொண்டனர்? ஏ. இந்தியா, இந்தியா. பி. கிரீஸ், கிரீஸ். சி. பெர்சியா, பர்ஷியா. டி. சீனா, சைனா. சரியான பதில் ஏ. இந்தியா, இந்தியா. 6. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி அரேபியர்கள் இந்தியாவிலிருந்து கணிதத்தில் 0 மற்றும் தசம முறையையும் மருத்துவத்தில் ஆயுர்வேத முறைகளையும் கற்றுக்கொண்டனர். இந்திய நூல்கள் பல அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அரேபிய அறிவியலின் வளர்ச்சிக்கு உதவின. 1645 இல் சிவாஜி எந்த கோட்டையை கைப்பற்றினார்? ஏ. பன்ஹாலா, பன்ஹாலா. பி. கொண்டனா, கொண்டானா. சி. தோனா, தோர்னா. டி. ராய்கர், ராய்கட். சரியான பதில் பி. கொண்டனா, கொண்டானா. சரியான விடை கொண்டனா. சிவாஜி தனது 16வது வயதில் 1645 ஆண்டு விஜப்பூர் சுல்தானிடமிருந்து கொண்டனா கோட்டையை கைப்பற்றினார். இது அவரது இராணுவ வெற்றிகளின் தொடக்கமாகவும் மராட்டிய சாம்ராஜ்யத்தின் அடித்தளமாகவும் அமைந்தது. 1948 ஆண்டின் தொழிற்கொள்கையின் பொருள் என்னவாக இருந்தது? ஏ. தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டர். பி. வர்த்தகத்துறை, ட்ரேட் செக்டர். சி. சேவைத்துறை, சர்வீஸ் செக்டர். டி. விவசாயத்துறை, அக்ரிகல்ச்சரல் செக்டர். சரியான பதில் ஏ. தொழில்துறை, இண்டஸ்ட்ரியல் செக்டர். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி 1948 ஆண்டின் தொழிற்கொள்கை தீர்மானம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் சுதந்திர இந்தியாவின் முதல் தொழிற்கொள்கையாகும். இது நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கான பாதையை வகுத்தது. அலாத்தீன் ஹசன் ஷா எங்கு கல்வி கற்றார்? ஏ. லாகூர், லாகூர். பி. டெல்லி, டெல்லி. சி. முல்தான், முல்தான். டி. ஆக்ரா, ஆக்ரா. சரியான பதில் சி. முல்தான், முல்தான். 2. பாமினி சுல்தானகத்தை நிறுவிய அலாத்தீன் ஹசன் ஷா ஜாபர்கான் முல்தானில் தனது கல்வியை பயின்றார். இவரது ஆரம்பகால வாழ்க்கையும் கல்வியும் முல்தானில் அமைந்தது அவரது ஆளுமையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தது.
யாருடைய ஆட்சியின் போது அப்பாசித் பேரரசு அதன் புகழின் உச்சத்தில் இருந்தது? ஏ. அலி அலி. பி. அப்பாஸ் அப்பாஸ். சி. ஹுசைன் ஹுசேன். டி. ஹாரூன் அல் ரஷீத் ஹாரூன் அல் ராஷித். சரியான பதில் டி. ஹாரூன் அல் ரஷீத் ஹாரூன் அல் ராஷித். 4. ஹாரூன் அல் ரஷீத் ஆட்சியின் போது அப்பாசித் பேரரசு கலை, இலக்கியம் மற்றும் அறிவியலில் பெரும் முன்னேற்றம் கண்டு அதன் பொற்காலத்தை எட்டியது. இவரது காலம் 1001 இரவுகள் கதைகளுடன் தொடர்புடைய புகழ்பெற்ற காலமாகும். டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்கள் குடியேற்றத்தை எந்த ஆண்டு நிறுவினர்? ஏ. 1600. பி. 1639. சி. 1611. டி. 1610. சரியான பதில் டி. 1610. சரியான விடை டி. சோகஸ்மேலி. டச்சுக்காரர்கள் 1610ஆம் ஆண்டில் பழவேற்காட்டில் புலிகட் தங்களது வணிகக் குடியேற்றத்தை நிறுவினர். இங்கு அவர்கள் கெல்ட்ரியா என்ற கோட்டையை கட்டி அதை தங்களது தலைமை இடமாக மாற்றிக் கொண்டனர். கட்டபொம்மன், ஓமைத்துரை மற்றும் பிறர் பாதுகாப்புக்காக எங்கு தப்பிச் சென்றனர்? ஏ. சிவகங்கை ஷிவ்கங்கா. பி. விருப்பாட்சி விருப்பாட்சி. சி. காளையார் கோயில் கலியார் கோயில். டி. ஆற்காடு ஆர்கோட். சரியான பதில் ஏ. சிவகங்கை ஷிவ்கங்கா. 1. பாஞ்சாலங்குறிச்சி வீழ்ச்சிக்குப் பிறகு கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரை மற்றும் செவத்தையா ஆகியோர் தப்பிச் சென்று சிவகங்கையின் மருது சகோதரர்களிடம் அடைக்கலம் புகுந்தனர். இதுவே தென்னிந்திய புரட்சி மேலும் வலுவடைய காரணமாக அமைந்தது. கிராமங்களில் கிராமக் காவலர்கள் என்ன கடமைகளைச் செய்தனர்? ஏ. காவல் பணிகள். பி. இராணுவப் பணிகள். சி. நிர்வாகப் பணிகள். டி. நீதிப் பணிகள். சரியான பதில் ஏ. காவல் பணிகள். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. பண்டைய மற்றும் இடைக்கால இந்தியாவில் கிராமக் காவலர்கள் வாட்ச்மென் கிராமத்தின் பாதுகாப்பிற்கும் குற்றங்களை தடுப்பதற்கும் பொறுப்பானவர்கள். இவர்கள் உள்ளூர் அளவில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் காவல் பணிகளை போலீசிங் டியூட்டிஸ் மேற்கொண்டனர். எந்த ஆண்டிலிருந்து கியோட்டோ தலைநகராக இருந்தது? ஏ. கியூபி 1644. பி. கியூபி 79. சி. கியூபி 794. டி. கியூபி 1368. சரியான பதில் சி. கிபி 794. 9. கிபி 79 4 இல் ஜப்பானின் தலைநகரம் கியோட்டோவிற்கு, அப்போது ஹையன்கியோ, மாற்றப்பட்டது. இது 1868 இல் டோக்கியோ தலைநகராகும் வரை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஜப்பானின் அரசியல் மற்றும் கலாச்சார மையமாக இருந்தது. சதபத பிராமணத்தில் வைஷாலியின் எந்த குலம் உயர் அந்தஸ்து உடையதாக விவரிக்கப்பட்டுள்ளது? ஏ. கோசலம் கோசலா. பி. மகதம் மகத். சி. லிச்சாவி லிச்சவி. டி. அங்கம் அங்கா. சரியான பதில் சி. லிச்சாவி லிச்சவி. 9. வைஷாலியை தலைநகராகக் கொண்ட லிச்சாவி குலத்தினர் மிகவும் வலிமையானவர்களாகவும் சமூகத்தில் உயர் அந்தஸ்து கொண்டவர்களாகவும் சதபத பிராமணத்தில் போற்றப்படுகின்றனர். இவர்கள் வஜ்ஜி கூட்டமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்ந்தனர். இந்தியாவில் பாரசீக கட்டிடக்கலை பாணியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஏ. ஹுமாயூன் ஹுமாயூ. பி. ஜஹாங்கீர் ஜஹாங்கீர். சி. பாபர் பாபர். டி. அக்பர் அக்பர். சரியான பதில் சி. பாபர் பாபர். 6. பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியதுடன் பாரசீக பாணியிலான தோட்டங்களையும் கட்டிடக்கலையையும் அறிமுகப்படுத்தினார். ஆக்ரா மற்றும் பானிபட்டில் அவர் கட்டிய மசூதிகள் பாரசீக கலை தாக்கத்தை கொண்டுள்ளன. பின்வருவனவற்றில் தமிழகத்தின் 5 நிலப்பரப்புகளில் குறிப்பிடப்படாத எது? ஏ. கொங்கன் கொங்கன். பி. குறிஞ்சி குறிஞ்சி. சி. முல்லை முல்லாய். டி. பாலை பால. சரியான பதில் ஏ. கொங்கன் கொங்கன். 5. சங்க இலக்கியங்களில் தமிழகத்தின் நிலப்பரப்புகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் மற்றும் பாலை என 5ஆக பிரிக்கப்பட்டுள்ளன. கொங்கன் என்பது தற்போதைய மகாராஷ்டிரா மற்றும் கோவா கடற்கரை பகுதியை குறிக்கும் ஒரு புவியியல் பெயர். இது 5 அணைகளில் ஒன்று அல்ல.
இண்டிஜினஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஏ. சீரழிந்த. பி. எடுத்துக்காட்டாக விளக்கப்பட்ட. சி. சமகால. டி. பூர்வீக. சரியான பதில் டி. பூர்வீக. 9. இண்டிஜினஸ் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்கு உரிய அல்லது அங்கு தோன்றிய பூர்வீக மக்களை அல்லது பொருட்களை குறிக்கிறது. வரலாற்றில் ஒரு பகுதியின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை விளக்க இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. பின்வரும் தலைப்புகளில் எது பால வம்சத்தின் நிறுவனருடன் நேரடியாக தொடர்புடையது? ஏ. சிந்து மீது அரேபியர் வெற்றி. பி. ஆரம்பகால கலிபாக்கள். சி. ராஜபுத்திர வம்சங்கள். டி. கன்னோசி மீதான மும்முனைப் போராட்டம். சரியான பதில் டி. கன்னோசி மீதான மும்முனைப் போராட்டம். சரியான விடை டி. சோகஸ்மெலி பால வம்சத்தின் தர்மபாலர் கன்னோசியை கைப்பற்ற பிரதிகாரர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களுடன் மும்முனைப் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது வட இந்திய அரசியலில் பாலர்களின் செல்வாக்கை நிலைநாட்டிய மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?